ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ்லக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சின்ன கம்பேரிசன். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ மற்றதில் உங்களுக்கு கிடைக்கிறதும் ஈஸியாக கிடைக்கிறதா இருக்கட்டும், பெய்டாக கிடைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, என்ன பெஸ்ட்டு அப்படின்றதே நான் இங்கே சொல்கிறேன். வெளில நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், நோட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நோட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ரைட்டா? டூ many நோட்ஸ். நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணுங்க, நோட்ஸுக்கு பஞ்சமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் படிக்க முடியுமா? இருக்கிற டைம் யோசிக்கணும். இப்போ குரூப் 1 மெயின்ஸ்க்கே எடுத்துக்கோங்களா, 94 days இருக்குமா நாளையிலேருந்து. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் 1 அப்கமிங் எக்ஸாமுக்கே எடுத்துக்கோங்க, ஒரு 300 நாள் சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரூப் 2க்கு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 300 நாள் டைம் இருக்கும். குரூப் 4க்கு பட் ஆனால் இந்த இயரில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்கணும். இந்த டைம் பீரியடில் இவ்வளோத்தையும் படிக்கணுமான்றது ஃபஸ்ட் இருக்கணும். அவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது எல்லாத்துலேருந்து கொஷின் கேட்பாங்களான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ டெய்லி 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் ஒரு சில இடத்துல ஷேர் பண்ணுறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க, ப்ரோ அங்கே இது பண்ணுறாங்க, இங்கே இதை பண்ணுறாங்க, நீங்கள் பண்ண மாட்டேன். நான் ஒன்றே தான் சொல்லுவேன், டெய்லி 5 கொஷின் வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்கிறோம். டெய்லி 5 கொஷின், 30 நாளைக்கு எத்தனை கொஷின் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி 5 ஷேர் பண்ணால் எங்கேயோ போய் நிற்கிது. அதாவது மந்த்லி 150 கொஷின் படிப்பீங்க. ரைட்டா? 5 into 30 போட்டால் அதே 31 நாள்லாம் முடிஞ்சு போச்சு, 155 கொஸ்டின். யோசிச்சு பாருங்கள், 150 கொஸ்டின். இது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுறதுல ஒரு 15 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஒரு 15 மார்க்குக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ் ஒதுக்கணும். அவங்க 4 பேஜ் கண்டென்ட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 600 பேஜுக்கான கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த 600 பேஜ் கண்டென்ட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் கொஸ்டின் வரும் தான். ஏன் வராது? கண்டிப்பாக வரும் தான். இருக்குதான், ஒட்டுமொத்த கரெக்ட் பேசும் கொடுத்தாச்சே. எல்லா நியூஸ் பேப்பரில் இருக்கிறதையும், தினமணி, தினத்தந்தி, ஹிந்து நியூஸ் பேப்பர், இந்து, தமிழ், இங்கிலீஷ், என்னென்ன இருக்கோ இருக்கிற எல்லா மேகஸினும் சேர்த்து ஒரு 600 பேஜுக்கு வர மாதிரி கண்டென்ட் கொடுக்க தான் தெரியும். யாரும் கொடுக்க தெரியாது. பட் ஹூ இஸ் தி பெஸ்ட் அப்படின்னா, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு மாதத்துக்கு 600 பேஜ் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? நான் ஒரு 20 கொஸ்டின் தான் கொடுப்பேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு 25 வரலாம். அதுவும் 25 பார்த்தா லிங்க்டாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் வச்சு 2 கொஸ்டின் படித்த மாதிரி தான் இருக்கும். 20 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 20 கொஸ்டினுக்கு நீங்கள் 4, ஒரு கொஸ்டினுக்கு 4 பேஜஸ்னால் கூட ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். 20 அப்படி 4 போடுங்கப்பா. 80 பேஜஸ் தான், 80 பேஜஸ் தான் கண்டென்ட்டு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு கொஷின்ஸாக இருக்கும். சில கொஷினை பார்த்து இந்த கொஷின் படித்தா அதோட லிங்கேஜ் மாரியே இருக்கும். எதுக்குமே எதுவுமே வந்து தொடர்பு இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும். ரொம்ப முக்கியமாக தான் படிப்பீங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, 600 பேஜ் எங்கே, 80 பேஜ் எங்கே? நான் ஃப்ரீயாக கொடுக்கல தான், எனக்கு புரியுது. நான் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கல தான், நல்லா தெரியுது. அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா போய்ட்டு 520 பேஜ் படிச்சுட்ருக்கீங்க மாதத்துக்கு. யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறா, மினிமம் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா? இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொஷின் கணக்கெலாம் பார்க்குறீங்க, பேஜஸ் கணக்காக மைண்ட் வச்சுக்கோங்க. 600 பேஜஸ் 12 போடுங்க, 7600 பேஜஸ் படிப்பீங்க. இந்த டூ many நோட்ஸுன்றது சின்ன வேர்டுக்கும் லிமிட்டட் நோட்ஸுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் உங்கள் நேரம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக டைம் தான். டைமை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றது பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள், 80 பேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 960 பேஜஸ். அதாவது வெறும் 960 பேஜஸ் தான் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வீடியோ கிளாஸும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் உண்டு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கும்போது 20 கொஸ்டின் இன்னும் ஷார்ட்டாக முடிப்பீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவ்வளோ விஷயமும் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் எல்லாருமே தெரியுங்க. பேசிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இந்த சிலபஸை பார்த்து அப்படியே எல்லோரும் தான் நடத்திடலாம். அதில் மேட்ரிக் கிடையாது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். பேசிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு தேவையில்லாத டாபிக் எடுத்து கொடுத்து இதெல்லாம் படி. அதாவது எப்படி தெரியுமாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்டேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்ற ப்ரூஃப் காட்டுறது 2 ரகம் இருக்குது. ஒட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு இதெல்லாம் என்கிட்ட வந்திருக்குன்றது ஒரு பக்கம். எது தேவையோ அதை மட்டும் நடத்திட்டு அதுலேருந்து வந்தது காட்டுறது ஒரு ரகம். நம்ம 2வது ரகம். எது தேவையோ அது மட்டும் தான் நடத்துவோம். 20 கொஷின்ஸ் மந்த்லி. ஆமாம், இது டெஸ்ட்டு 20 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பேசிக்ஸில் ரொம்ப முக்கியமாக தான் நடத்தியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு வாழ இழுத்தடிக்கலை. நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறத வச்சு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுன்ற போது நம்ம நடத்தி கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருவோம். அந்த ஸ்கில் டெவலப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எது பெஸ்ட்டு, எது இதுன்னு நீங்கள் யோசிக்கணும். 15,000 கட்டி, 30,000 கட்டி, 1,00,000 கட்டி ஏதோ பண்ணுறோம், வெறும் 1,500 கட்டி என்ன பண்ணுறோம், வெறும் 6,000 கட்டி என்ன பண்ணுறோன்றது யோசிங்க.
என்கிட்ட ஏன் ஃபீஸ் வந்து வெறும் 5990 வச்சுருக்குன்னா அதில் 135 டெஸ்ட் இருக்குது. 3 பேர் எவல்யூஷன் பண்ணுறோம். 3 பேர் எவல்யூஷன் ஒருத்தரோட ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஆடியோ அதாவது வீடியோ ஃபீட்பேக் கிடைக்கும். வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரம் 7 நிமிஷம் இருக்கும், 8 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும். கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். புரியுதுங்களா? கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? சரி, ஃப்ரீயாக கொடுக்குறவங்களே எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு லைனில் ஒரு 2 லைன் இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கப்பா, டயக்ராம் வரைஞ்சிக்கப்பா அப்படி சொல்கிறதுல என்ன இருக்குது எனக்கு புரியல. அதில் நீங்கள் கற்றுப்பீங்க, என்ன நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க? ஒரு 2 லைன் 3 லைனில் முடிச்சிட முடியுமா உங்களோட ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸையும்? நீங்கள் ஒரு 20 பேஜுக்கு எழுதுறீங்க, அதாவது 20 கொஸ்டின் எழுதுறீங்க. 20 கொஸ்டினுக்கான பர்ஃபார்மன்ஸை ஒட்டுமொத்தத்தில் இது மட்டும்தான் மிஸ்டேக் சொல்லிட்டு ஒரு 3 லைனில் முடிச்சிட முடியுமா? நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இட்ஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அது மெயின்ஸ்க்கு அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நோ. வீடியோ ஃபீட்பேக்கில் அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 3 பேருடைய மைண்ட் செட்டில் உங்களுடைய பேப்பரை எவல்யூஷன் பண்ணி 3 பேரோட மார்க்ஸை பார்த்து அதனுடைய ஆவரேஜ் மார்க் எடுத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு அதில் எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் யோசிங்க, இந்த ஃபீஸ் கம்மி தானே? யோசிச்சு பாருங்கள். 3 பேருக்கான சேலரி பண்ணணும், அவங்களுக்கான ஒர்க்குக்கான கூலி கொடுத்து தான் ஆகணும், ரைட்டா? ஆனால் அவங்க ரொம்ப டெப்த்தாக டைம் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அவங்க ஒர்க்கை. அதுதான் மேட்ரு. எவ்வளோ நேர்த்தியாக கொடுக்குறோன்றதை பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ 2 many நோட்ஸு, லிமிட்டட் நோட்ஸு, வீடியோ கிளாஸ், புரியுதா? ஸோ லிமிட்டட் நோட்ஸு, அதுக்கான வீடியோ கிளாஸ் இருக்குது. வீடியோ எக்ஸ்பிளேஷன் எதுக்குனாக்கா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒட்டுமொத்தத்தையும் பார்த்து எல்லாருக்கும் தான் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தான் நோட்ஸ் ரெடி பண்ண முடியும். பட் அது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? யார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரது? தேவையானது சொல்லி தரணும், அதுதான் முக்கியம். சரி, ஓகே. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? நீங்களே போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை இடத்துல எந்தெந்த டைமில் முடிச்சிருக்காங்க. என்கிட்ட ஃபோன் சில இன்ஸ்டியூட் பேர் சொல்லிட்டு இதில் முடிக்கலன்னா சொல்லுவாங்க. ஆனால் அந்தமாரி இஷ்யூ வந்து நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. ஒரே காரணத்துக்காக தான் ஒட்டுமொத்த கண்டென்ட் நம்ம அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதில் அப்டேட் பண்ணுறது மட்டும் தான் நான் பண்ணுவேன். அப்டேஷன்னாக்கா ஆல்ரெடி உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது, அதில் இன்னும் மெருகேற்ற முடியும், என்ன இதில் சேஞ்ச் பண்ண முடியும், வேறு எப்படி கொடுக்கலாம், ஹவர்ஸை குறைக்கலாமா, இல்லைன்னா கண்டென்ட்டில் கொஞ்சம் இன்னும் எதாச்சும் கொஞ்சம் குறைச்சி இல்லை வேறாச்சும் ஆட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற வேலை தான் நடக்கும். அதனால கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் கிட்டே இருக்குது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டுமே எடுத்துக்கோங்களேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 400 டெஸ்ட் கிட்டே இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி கரண்ட் பேச வந்து டெய்லி 30 கொஸ்டின் கொடுத்துருந்தா அது சிங்கிள் டெஸ்ட்டாக கொடுப்போமே, பசங்க இன்னும் ஈஸியாக இருக்குமே, அந்த ஃபார்மெட்டை ட்ரை பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? டெய்லி 30 கொஸ்டின் படிக்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கலாம் 30 கொஸ்டின். ஆனால் அந்த 30 கொஸ்டின் எப்படி படிக்கிறீங்க? பேசிக்ஸை சிம்பிளாக படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங்காக படித்தா தான் கிளிக் ஆகும். கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வச்சுருங்க, கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகிட்டாங்க, நான் எல்லாமே அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும். வேணாங்க, ஏமாறாதீங்க, ஓகேங்களா? சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சரி, நீங்கள் கேட்கலாம், ஏப்பா நீ 20 கொஸ்டின் கொடுக்குற, அவங்க 120 பேஜஸ் கிட்டத்தட்ட 600 பேஜஸ்க்கு அங்கே படிக்க வைக்கிறாங்க, ஆனால் அதுலேயும் கொஸ்டின் எடுத்து வந்துலாம் வருதான் கேட்டிங்கன்னா வந்திருக்குல்ல, பார்த்தீங்களே 87% குரூப் 2 மெயின்ஸில் வந்திருக்கு. நான் போட்டிருக்கேன், ப்ரூஃபோடு போட்டிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இருக்குது, நம்ம இதில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்கும்போது எல்லாத்தையும் காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நம்பலாம், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுங்க. ஆன்லைன் ஆச்சு, இவன் கரெக்டாக பண்ணுவானா பண்ண மாட்டானு பயம் வரும். ப்ரூஃப் பாருங்கள், 2 பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க, 56 பேர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க, 40 பேர் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நானும் 1 லட்சம் கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் 4 பேர் வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, கிளியராக ஒரு ஸ்டேஜ். ஒருத்தங்க 55வது ரேங்க்கு, அவர் கம்யூனல் கேட்டகரியில். இதுமாரிலாம் நடந்திருக்கு. இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் வெறும் ஆன்லைன்லேருந்து இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும், இந்த இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் ஆகி நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது சொதப்புறீங்க, ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்கிட்ட இண்டிவிஜுவல் கைடன்ஸ் என்ன தெரியுமா? டெய்லி நைட் 9 மணிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ஆடியோ மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கால் மட்டும் தான் பண்ண வேணான்றேன். ஏன்னா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கால் பண்ண உங்கள் நம்பர் வந்துடும், அதை எடிட் பண்ண டைம் ஆகும், ரைட்டா? அதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்படியும் ஃபோனை பார்த்து ரிப்ளை பண்ணாமல் தூங்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சாலும் சீக்கிரமாக இல்லை நீங்கள் நைட்டுக்குள்ளே பண்ணுறேன், ரைட்டு தானே? பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10,000 பேர் நீங்கள் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்களா? என்கிட்ட இருக்கிற ஒரு 5 பேர்லையோ 10 பேர்லையோ 50 பேர் 100 பேரில் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்களா? நான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக வச்சுக்கிறது இல்லைங்க. நான் காசுக்காகலாம் பண்ணுறதில்ல. காசுக்காக நான் தான் 13 நாள் கோர்ஸ் பண்ணேன். அப்பயும் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. 30 பேர் 20 பேர்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க தான். காசுக்காக நான் பண்ணலையே. இப்போ ஏன் காசு குறைச்சேன்? ஏன் ஸ்டாஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்? ஸ்டாஃப்ஸ் வச்சு ஏங்க ஒரு பேப்பர் நான் மட்டுமே எவல்யூஷன் பண்ணி கொடுத்து போகிறதுக்கு எவ்வளோ வரப்போகுது? ஏன் 3 பேர் எவல்யூஷன் பண்ணணும்? யோசிங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூட் சொல்கிறீங்க, பேர்லாம் சொல்கிறீங்க, 3 பேர் எவல்யூஷன் பண்ணுவாங்களா? யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு அஃபீஷியல் எக்ஸாமில் 2 பேர் எவல்யூஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒருத்தர் 9 மார்க் போட்டு இன்னொருத்தில் 3 மார்க் போட்டிருப்பாங்க. மைண்ட் செட் மாறும், அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிங்க,
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துருவாள், ஒரு மீடியமாக திருத்துருவாள், அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதாவது லிபரலாக 3 பேரோட மைண்ட் செட்டில் திருத்துவோம். அதுதான் இங்கே உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இங்கேயே ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் சரி பண்ணி எக்ஸாமுக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா? அதுதான் மேட்ரு. நம்ம கோர்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்துருக்குன்ற ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றவங்க கொடுக்குறாங்களா போய் கேளுங்க. அடுத்தது சரி ஓகேங்க, என்கிட்ட எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்ற ப்ரூஃப் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? 78 பேர் 56 பேர் பாஸ் ஆனாங்க அப்போ சொல்லியிருந்தேன். இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதில் வந்து கண்டிப்பாக 12 பேர் தான் பாஸ். ஃபெயில் ஆகிறவங்களில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்பயே சொல்லிட்டாங்க, ப்ரோ கொஷின் பேப்பர் நான் சரியாக எழுதுறேன், நான் நெக்ஸ்ட் இது பார்த்துக்கிறேன்ட்டு. சில பேர் 140 ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க. எனக்கு ஷாக், என்ன தான் தெரில. கட் ஆஃப் அந்தளவுக்கு இதாக இருக்குது. 135 ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ கட் ஆஃபில் தான் எதுவும் ப்ராப்ளம். இந்த ரேஷியோ குறைச்சிட்டாங்க, அது எல்லாமே இருக்குது. கேட்ட கொஷின் பேப்பர் வேறு லெவலு, புரியுதுங்களா? ஸோ எனக்கு அவங்க வந்து ஃபெயில் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க அடுத்த லெவல் அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்களை எப்படியும் விட போகிறதில்ல. ஒன்று லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூவில் விட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. திரும்பவும் குரூப் 1 படிக்க தான் போகிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க அந்த நாலேஜ் வச்சு அடுத்த லெவல் போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம சப்போர்ட் இருக்குது எல்லாருக்குமே. உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தான், போய் ப்ரூஃப் கேளுங்க. என்றைக்கு கேட்டிருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ குரூப் 1 மெயின்ஸில் போஸ்டிங் வாங்குறது சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ரேங்க் 1 2 3 ஏதோ ஒரு ரேங்க்கில் எடுத்திருப்பாங்க. அவங்க இஷ்டம் ஒருத்தர் 2 பேரை பாஸ் ஆகிறாங்கன்னா அவங்க இதில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு யோசிங்க. ஆஃப்லைன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் படிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஏன்னா 2-3 சென்டர் வச்சுருப்பாங்க 3 ஊரில். கண்டிப்பாக ஒரு சென்டருக்கு நீங்கள் ஒரு 200 பேர் ஃபோட்டோ கூட போட்டிருப்பாங்க. 200 பேருக்கு மேலே உட்காந்துருப்பாங்க. ஒரு 600 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் இருக்கும். ஆன்லைனில் எல்லாருமே நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பாஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் ஒரு கணக்கு கட்டுறீங்கல்ல, போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்றப்ப நீங்கள் வருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வச்சுருவாங்க. ஸோ 1600 பேர். ஓகே, 3600 பேர் ஒரு 1600 பேர் படித்தோம். அந்த 1000 ஒருத்தர் தான் பாஸா? அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். 10,000 பேரில் 2000 பேர் பாஸு அப்படின்றதுக்கும் என்கிட்ட படித்த ஒரு 30 பேர் 15 பேர் சம்திங் தான் லாஸ்ட்டு குரூப் 1ல, அதில் 2 பேரை பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். யோசிங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது பெஸ்ட்டுன்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆஃப்லைனில் படித்தா தான் பாஸ் ஆக முடியாதுலாம் கிடையாது. அந்த மெத்தை நீங்கள் உடச்சிருங்க. ஓகேங்களா? ஆன்லைனில் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக படிக்க முடியும். இதே நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, இப்போ நான் வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் படித்து பாஸ் ஆகலாம், டெய்லியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்குற மாதிரி இருந்தால் போதும். எனக்கு என் பேட்ச் ஜாயின் பண்ண போதும். நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதானா, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்க தெரியாது, பார்க்க தான் புரியும். சில விஷயம்லாம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே இருக்குது. இண்டிவிஜுவல் கைடன்ஸு, மாரல் சப்போர்ட் உண்டு. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஏனோ தானலாம் இல்லைங்க. நான் உங்களுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் மாரி, தம்பி மாரியே, ஒரு ஃப்ரெண்டாக என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். இங்கே காசு வீணாக போகிறதில்ல. சரிங்களா? நம்பி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகணும், அது என்னோடய ஆசை. சரிங்களா? எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் இயர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எங்கே போய் வேணால் படிங்க. நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ஒரே ஐடியா தான், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு மெயின்ஸ் படிக்கின்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஆனால் எங்கே ஜாயின் பண்ணாலும் அது நல்ல இடமா இல்லையா எல்லாத்தையும் யோசிங்க. நமக்கு மைண்ட் இருக்குது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது உங்கள் லைஃப் மேட்ரு, உங்களுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்றதையும் யோசிங்க. கொஞ்சம் காமனாக யோசிச்சு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நிறைய விஷயத்தில் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் நான் அப்படி பண்ணதில்லை. அன்னன்னைக்கு பிரச்சனைக்கு அன்னன்னைக்கே பேசியிருக்கோம். புரியுதுங்களா? ரீடேட் ஆப்ஷனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரிசர்வேஷன் மேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அன்னன்னைக்கே பேசியிருக்கோம். விஷயம் என்னைக்கு தெரிஞ்சு அன்னன்னைக்கே பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே யார் உங்களுக்காக நிற்கிறா, யார்கிட்ட கண்டென்ட் கரெக்டாக இருக்குது, யார் உங்களுக்காக மட்டும் யோசித்து உங்களுக்காக எந்தளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத யோசிங்க. நம்மக்கிட்ட கண்டென்ட் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். எது தேவையாக தான் படிக்க வைக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதும் நான் சொல்லவே இல்லை. ஸ்கூல் புக்ஸ் படித்து தான் ஆகணும், அது ஒரு மஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் அடுத்தது படிக்கக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்க்கான கண்டென்ட்ஸ் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் படிக்கணும். அதை நீங்கள் வெளில போய் தேடாதீங்கன்ற. இப்போ நீங்கள் போய்ட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் உட்காந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், நோட்ஸ் எடுத்து தேவையில்லைன்ற. நான் கொடுக்கறது மட்டும் படிங்க. புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. நான் கொடுக்க மட்டும் ஏன் படிக்கின்றேன்னா உங்களுக்கான வேலையை நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வேலையை பாருங்கள். நீங்கள் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்க டைம் பீரியட் அவ்வளோதான். மற்றவங்களுக்கு உங்களுக்கு காம்படிஷன் அதுதான். ஓகேங்களா? நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி 1 year 2 year ஏங்க 5 வருஷம் 6 வருஷம் படித்து ஃபெயில் ஆகிறாங்க. எதை படிக்கிறோன்றது தெரியுதுங்களா? யோசிச்சு பாருங்கள். பிளான் பண்ணி படித்தா யாராக இருந்தாலும் பாஸ் ஆகலாம் தானே. மேக்ஸிமம் 2 years எடுத்துக்கலாங்க. யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? என்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். 1 year கோர்ஸ் தான்.
கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அந்த எக்ஸாமுக்கு நல்ல வேலிடிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னாக்கா 2025 வேலிடிட்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் பக்கவாக நம்பி ஜாயின் பண்ணி படித்து பாஸ் ஆகிடலாம். குரூப் 1 கோர்ஸ், குரூப் 2 TA, குரூப் 4 கோர்ஸ்லாம் இருக்குது. நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை ஃப்ரம் TYPIST.